அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 6ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 3 மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் என்ற இலக்கண பாடத்தை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். வாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து பயணிப்போம். நம் தமிழ் மொழியின் சொற்கள் நாம் எளிதாக ஒலிக்கும் வகையில் உருவானவை. வேறு மொழி சொற்களை பேசுகையில் நமக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது. நம் மொழியின் சொற்களின் இயல்பையும் மரபையும் அறிந்து கொள்வது தேவையானது. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் என்பதை அறிந்து கொள்வதால் மொழியை நன்கு நம்மளால பேச முடியும். இப்போ கீழே உள்ள சொற்களை கவனிங்களேன். நன்றி 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 என்று இருக்கிறது அல்லவா? இவற்றுள் எது சரியான சொல் என்று பார்த்தோம்னா தன்னகரணா என்பதே சரியான சொல். நன்றி என்று முதலில் வருகிறது அல்லவா, அவைதான் சரியான சொல். பிழையின்றி எழுத எந்தெந்த எழுத்துக்களை எங்கெங்கு பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்து கொள்வதும் மிகவும் இன்றியமையாதது. தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். அவற்றுள் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் வருமா? வருவதில்லை. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும் எழுத்துக்களை பற்றி நாம தெரிஞ்சுக்க போறோம். தெரிந்து கொள்வோமா? தெரிந்து கொள்வோம், வாருங்கள். மொழி முதல் எழுத்துக்கள். மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு. மொழி என்பதற்கு சொல்லு மட்டும் இல்லைங்க, இன்னொரு பேர்கள்லாம் இருக்கு. சொல், பதம், கிளவி. ஆமா, மொழி என்பதற்கு சொல், பதம், கிளவி என்றெல்லாம் பொருள் உண்டு. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை என்ன எழுத்துக்கள்னு சொல்றோம்? மொழி முதல் எழுத்துக்கள். ஆமா, சொல்லில் முதலில் வரும் எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். உயிர் எழுத்துக்கள் 12 சொல்லில் முதலில் வருமா? வரும். உயிர் எழுத்துக்கள் 12 சொல்லில் முதலில் வரும். க, ச, த, ந, ப, ம ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லில் முதலில் வரும். இப்ப எடுத்துக்காட்டா கா வரிசை அப்படின்னாங்கன்னா கக்கா, கிக்கி, குக்கு, கேக்கே, கை, கொக்கோ, கௌ இது எல்லாமே சொல்லுல முதல்ல வரும். எடுத்துக்காட்டு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க பாக்ஸ்ல. கடல், காக்கை, கிழக்கு, கீற்று, குருவி, கூந்தல், கெண்டை, கேணி, கைகள், கொக்கு, கோலம், கௌதாரி போன்ற சொற்கள்ல காவரிசை அனைத்து எழுத்துக்களும் முதலில் வருகின்றன. அதுபோல கா, ச, த, ந, ப, ம ஆகிய வரிசையில் அனைத்து எழுத்துக்களும் சொல்லில் முதலில் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ங, ஞ, ய, வ ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லில் முதலில் வரும். இப்போ ங என்ற வரிசை எடுத்துக்கிட்டோம்னா ங என்னும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதல் எழுத்தாக வருகிறது. எடுத்துக்காட்டு ஙனம். இந்த காலத்தில் ஞனம் என்னும் சொல் தனித்து இயங்குறது கிடையாது. எப்படி இயங்குகிறது? அங்கனம், இங்கனம், எங்கனம் என்னும் சொற்களில் மட்டுமே வழங்கி வருகிறது. ஞா வரிசை எடுத்துக்கிங்களேன். ஞ, ஞா, ஞெ, ஞொ என்ன எழுத்து? ஆகிய 4 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். யா வரிசையில் 6 எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும். அந்த யா வரிசையில் வரும் 6 எழுத்துக்களை பற்றி சொல்லுங்களேன். யையா, யுயு, யோ, யௌ 6 எழுத்துக்கள் யா வரிசையில் சொல்லுங்க. யையா, யுயு, யௌ, யோ, யௌ முதலில் வரும். வா வரிசையில் 8 எழுத்துக்களும் சொல்லில் முதலில் வரும். அந்த 8 எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள்னு சொல்லுங்க. வவ்வா, விவி, வேவே, வை, வௌ ஆகிய 8 எழுத்துக்களும் சொல்லில் முதலில் வரும். நீங்க சொல்லுங்க, வா வரிசையில் வரக்கூடிய 8 எழுத்துக்கள். வவ்வா, விவி, வெவ்வே, வை, ஓ.
வோ பவ் ஆகிய 8 எழுத்துக்களும் சொல்லில் முதலில் வரும். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் 18 சொல்லில் முதலில் வருமா? வராதே. ட 3 சுழினா, சின்னரா, லா, ரா, லா, பெரிய ரா 2 சுழினா ஆகிய 8 உயிர்மை எழுத்துக்களின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லின் முதலில் வருமானா? வராதே. வராது. ஆயுத எழுத்து சொல்லில் முதலில் வருமா? வராதே. ங, ஞ, ய, வ. இப்போ ங வரிசையில் ங என்ற எழுத்தை பார்த்தோம். ஞ வரிசையில் ஞ, ஞே, ஞோ. ஞா வரிசையில் என்ன பார்த்தோம்? ஞ, ஞே, ஞு ஆகிய 4 எழுத்தும் சொல்லில் முதலில் வரும். யா வரிசையில் 6 எழுத்துக்கள் பார்த்தோம். யா, யு, யோ, யோ. வா வரிசையில் 8 எழுத்துக்கள் பார்த்தோம். வவ்வா, விவ்வி, வெவ்வே, வை, வௌ. வவ் ஆகிய 8 எழுத்துக்களும் சொல்லில் முதலில் வரும் என்று பார்த்தோம். இந்த ஞா யவ்வா வரிசை உயிர்மை எழுத்து வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிட்ட எழுத்துக்களை தவிர பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது. அப்போ கட்டிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க் போன்றவை பிற மொழி சொற்கள். இவற்றை தமிழில் ஒளிபெயர்த்து நாம் எழுதுகிறோம். சரிங்களா? மொழி இறுதி எழுத்துக்களை பற்றி பார்ப்போம். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் சொல்றோம். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். உயிர் எழுத்துக்கள் 12ம் மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே மொழியில் இறுதியில் வரும். பாருங்க, உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களும் இறுதியில் வருமா? வராது. எப்படி வரும்? உயிர் மெய் எழுத்துக்களாக சேர்ந்து இறுதியில் வரும். இஞ்சி, இன்னு, இந்து, இம், இ, இர், இல், இவ், இழ், இல், இன்னு ஆகிய மெய்யெழுத்துக்கள் 11ம் மொழியின் இறுதியில் வரும். எடுத்துக்காட்டு உரிஞ்ச், வெரிந்த், அவ். மொழி இறுதியாக எழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருமா? வருவதில்லை. இப்போதான் பார்த்தோம். உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள்ல உயிரெழுத்துக்கள் தனித்து வராது. மெய்யெழுத்துக்கள்ல ஒரு 7 எழுத்துக்கள் மட்டும் வரும். 11 எழுத்துக்கள் இடம் பெறாது. பாருங்க, 11 எழுத்துக்கள் மொழியின் இறுதியில் வருவது உண்டு. எதெல்லாம் வரும்? இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இ, இர், இல், இவ், இழ், இல், இன் ஆகிய 11 எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள் மொழியின் இறுதியில் வரும். எந்த எழுத்துக்கள் வராது மெய் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு ஆகிய 7 மெய் எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. வல்லின எழுத்துக்கள் இருக்கிறது இல்லையா? சொல்லின் இறுதியில் வருவதில்லை. வல்லின எழுத்துக்கள் கசடத்தப்புறம் சொல்றோம் இல்லையா? இக்கு, சிட்டு, திப்பிரு. அதோட நான் ஒன்று சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப எளிமையாக ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். 7 சொற்களும் சொல்லின் இறுதியில் வருவது கிடையாது. உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும் போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். அப்போ உயிரெழுத்துக்கள் எங்க வராதுன்னு சொன்னீங்க இடையில. ஆனா அளபடையில மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் இடையிலையும் கடையிலையும் இடம்பெறும். அளபடைய நம்ம அப்புறமா பார்க்க போறோம். உயிரளபடை, ஒற்றளபடை. அந்த உயிரளபடையில் 3 வகை இருக்கு. செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை,
சொல்லிசை அளபடை. இவற்றையெல்லாம் மற்ற வகுப்பில் நாம் தெளிவாக காணலாம். உயிர்மை எழுத்துக்களுள் ஙா எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. இப்ப பாருங்க, கார்த்திக், ஹாங்காங், சுஜித், மார்க்கெட், திலீப், மார்ச் போன்ற பிறமொழி பெயர் சொற்களில் இவ்வெழுத்துக்கள் இறுதி எழுத்துக்களாக இடம்பெறுவதுண்டு. இவை எல்லாமே பிறமொழி சொற்கள். கடைசியில் பார்த்தீங்கன்னா இக்கு வந்திருக்கேன், லாஸ்ட்டாக சொன்னீங்களே இது வராது அப்படின்ட்டு, ஆனால் எல்லாமே பிறமொழி சொற்கள். எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மை எழுத்தும் மொழியின் இறுதியில் வருவதில்லை. ஒகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழியில் இறுதியில் வருவதில்லை. நோ என்பது ஓர் எழுத்து ஒரு மொழியில் வரும். ஒரு எழுத்து ஒரு மொழியில் நோ என்பதற்கு என்ன பொருள் தெரியுங்களா? துன்பம். துன்பம். நோ என்றால் துன்பம். துன்பம். சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்களை பற்றி தெரிந்து கொள்வோம். மெய் எழுத்துக்கள் 18 சொல்லில் இடையில் வரும். உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அளபடை பற்றி நாம தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததான் நாம பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக என்று ஒன்று கேட்டிருக்கு. இப்போ புதுசாக டிஎன்பிஎஸ்சிலும் இதை ஆட் பண்ணியிருக்காங்க. பத்தியை படித்து வினாக்கள் கொடுத்துருவாங்க, அதற்கு நம்ம பதில் சொல்லணும். அது போன்று இது நம்ம வினாக்கள் கண்டுபிடிக்க போகிறோம். பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கலாம் வாங்க. 1921ஆம் ஆண்டு மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் எந்த நாட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தது? இங்கிலாந்து. இங்கிலாந்து. தமிழர் ஒருவர் கப்பலின் மேல் தளத்தில் நின்று கடல் அலைகளை பார்த்து கொண்டிருந்தார். திடீரென அவரது உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சி அளிக்கிறது என்று வினா எழுந்தது. திடீரென்று அவர் உள்ளத்தில் எந்த வினா எழுந்தது? கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சி அளிக்கிறது என்று வினா எழுந்தது. அந்த வினா அவரை உறங்க விடவில்லை. இங்கிலாந்து பயணம் முடிந்து இந்தியா திரும்புகிறார். பிறகு பாதரச ஆவி விளக்கு, பென்சின் மற்றும் நிறமாலை காட்டி ஆகியவற்றின் உதவியுடன் தமது ஆய்வை தொடங்குகிறார். ஆய்வின் முடிவில் 1928 பிப்ரவரி மாதம் 28ஆம் நாள் 1928ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் நாள் ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார். ராமன் விளைவு என்னும் கண்டுபிடிப்பு எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1928 பிப்ரவரி 28. இந்த கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்தது. அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்தது எது? ராமன் விளைவு. எந்த ஆண்டு? 1928 பிப்ரவரி 28. அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி 28ஆம் நாளை ஆண்டுதோறும் நாம எவ்வாறு கொண்டாடி மகிழ்கிறோம்? தேசிய அறிவியல் தினம். தேசிய அறிவியல் தினம் என்று பிப்ரவரி 28. தேசிய அறிவியல் தினம் யாரின் நினைவாக நாம் கொண்டாடி வருகிறோம்? சர் சி வி ராமன். சர் சி வி ராமன். வாங்க கேள்விக்கு போலாம். இந்த சர் சி வி ராமன் பிறந்த ஊர் திருச்சி மாவட்டம். திருச்சி மாவட்டத்தில் திருவனைக்காவல் என்னும் ஊரில் பிறந்தார். நமக்கு அறிவியலுக்கான நோபல் பரிசு 1930ஆம் ஆண்டில் கிடைக்கப்பெற்றது. 1930ஆம் ஆண்டு சர் சி வி ராமன் அவர்களுக்கு இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது 1954ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார்? சர் சி வி ராமன். ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எது? கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சி அளிக்கிறது? வாங்க சொல்வளம் பற்றி நாம பார்க்கலாம். சொல்வளத்தை பின்வரும் துறைகளில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை எழுதுக. கம்ப்யூட்டர் துறையில் உங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். எப்படி எழுதலாம்? கணினி துறையில் உங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். காலிங் பெல்லை அழுத்தினான் கணியன். எவ்வாறு எழுதலாம்? அழைப்பு மணியை அழுத்தினான் கணியன்.
மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக்க மிஷின்களை கண்டுபிடித்தனர். எவ்வாறு எழுதலாம்? மனிதர்கள் தாங்கள் வேலையை எளிதாக்க இயந்திரங்களை கண்டுபிடித்தனர். இன்று பல்வேறு துறைகளிலும் ரோபோ பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இன்று பல்வேறு துறைகளிலும் தானியங்கி பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. அடுத்தது இந்த கட்டடம் ஒன்று கொடுத்துருக்காங்க, குறுக்கெழுத்து பயிற்சி. அதில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளும் மிகவும் முக்கியமானது. அப்துல் கலாம் ஐயாவின் சுயசரிதை என்ன? அக்னி சிறகுகள். அக்னி சிறகுகள். அக்னி சிறகுகள் வெளியிடப்பட்ட ஆண்டு 1999. அக்னி சிறகுகள் ஆங்கில மொழியில் என்ன பெயர்? த விங்ஸ் ஆஃப் ஃபயர். த விங்ஸ் ஆஃப் ஃபயரை அப்துல் கலாம் ஐயாவுடன் இருந்து இணைந்து எழுதியவர் யார்? அருண் திவாரி. அப்துல் கலாமின் சுயசரிதை ஆங்கில மொழியில் எழுதப்பட்டது. அதனை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தவர் சிவலிங்கம். அடுத்ததா, சிந்தித்து செயல்படும் தானியங்கி எந்திர மனிதன். எந்திர மனிதனுக்கு குடியுரிமை வழங்கிய முதல் நாடு சவுதி அரேபியா. ரோபோ என்னும் சொல்லின் பொருள் அடிமை. அகர வரிசையில் அமையும் இலக்கியம் ஆத்திச்சூடி. புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டம் பெற்ற எந்திர மனிதன் சோபியா. ஆராய்ச்சி என்பதை குறிக்கும் சொல் ஆய்வு. சதுரங்க போட்டியில் டேஷ் வெற்றி பெற்றது. டீப் ப்ளூ. மருந்து என்னும் பொருள் தரும் சொல் ஔடதம். இந்தியா செலுத்திய ஏவுகணை அக்னி மற்றும் பிரித்திவி. தானாக செயல்படும் எந்திரம் தானியங்கி. அப்துல் கலாம் வகித்த பதவி குடியரசுத் தலைவர். நேற்றுக்கு குடியரசுத் தலைவராக இருந்தார். அடுத்ததா, கலை சொற்களை அறிவும் வாருங்கள். கலை சொற்களை அறிவோம். செயற்கை நுண்ணறிவு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மீத்திறன் கணினி. சூப்பர் கம்ப்யூட்டர். செயற்கைக்கோள். சேட்டலைட். நுண்ணறிவு. இன்டெலிஜென்ஸ். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செயற்கை நுண்ணறிவு. சூப்பர் கம்ப்யூட்டர். மீத்திறன் கணினி. சேட்டலைட். செயற்கைக்கோள். இன்டெலிஜென்ஸ். நுண்ணறிவு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.